ஹலோ மக்களே வணக்கம். ஸோ இது ஒரு ட்ராவல் vlog. நான் ஹாலிடேஸில் இருக்கிறதுனால எங்கேயாவது ஷார்ட் ட்ரிப் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். ஸோ ஃபைனலி கொல்லி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ கொல்லி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அரபலீஸ்வரர் டெம்பிள் அதை கவர் பண்ணிவிட்டு எட்டுக்கை அம்மன் டெம்பிள், அதுக்கப்புறம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில், அதுக்கப்புறம் ஸ்கந்தாஷ்ரமம். ஸோ இந்த 4 பிளேஸ் தான் நாங்கள் மேஜராக கவர் பண்ணது. ஸோ வாங்க விளாக்குள்ளே போகலாம். இப்போ வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கொல்லிமலை ஹில்ஸ் ஏறுறப்போ எடுத்த வீடியோஸு. பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நாங்கள் கவனித்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த பகுதி மக்கள் மரவள்ளிக்கிழங்கு, மா, பலா, வாழை, அப்புறம் பாதாம் இந்த மாதிரியான விவசாயம் தான் பிரதானமாக செஞ்சுட்டு வராங்க. பஸ் போக்குவரத்து கூட ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்களில் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அதுக்கெல்லாம் பழகியிருக்காங்க. அது ஒரு பெரிய குறையாக இருக்கிற மாதிரி தெரியல. மோஸ்ட்லி நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே 2 வீலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொல்லி ஹில்ஸோட உயரம் பார்த்திங்கன்னா 1700 மீட்டர் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இதை சுற்றி நிறைய அருவிகள் இருக்குது. ஆகாய கங்கை அருவி, மாசிலா அருவி, நம்ம அருவி அப்படின்னு நிறைய அருவி இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பில் நாங்கள் எதையும் கவர் பண்ணலை. நாங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக மேலே வர்றதுக்கு ஒரு 2.5 hours to 3 hours ஆகிடுச்சு. பிகாஸ் நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்ததில் மொத்தமாக 70 ஹேர்பின் பென்ஸ் இருந்தது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. போகிற வழியிலே மாசி பெரியண்ண சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருந்தது. பட் அது நீங்கள் மலை ஏறி போகணும். அது ஒரு 1 hour 2 hours கண்டிப்பாக ஆகும். ஸோ நான் பேரண்ட்ஸோடு வந்ததுனால சரி இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் நீங்களாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேஸை வந்து போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி நாங்கள் அரபலீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் அரபலீஸ்வரர், அம்மன் வந்து அறம் வளர்த்த நாயகி. இங்கே பக்கத்துலேயே வந்து ஆகாய கங்கை அருவியும் ஓடுது. அந்த அருவி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோரக்க சித்தர் அவரோட குகை ஒன்று இருக்குதா சொல்கிறாங்க. பட் நாங்கள் அதை கவர் பண்ணலை. ஸோ நாங்கள் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. கோவிலை சுற்றி வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்டில் ஃபஸ்ட்டு முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கார். கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா சூரியன் கோவில் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா வலது பக்கம் வில்வ மரம் இருந்தது. அதுதான் இந்த ஸ்தலத்தோட மரம். ஸோ உங்களுக்கு அந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருந்தார். இது வந்து பிள்ளையாரோட கோவில். இங்கே தான் வந்து ஒரு 2-3 கல் மாதிரி ஏதோ அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம எதையாவது நினச்சிக்கிட்டு அந்த கல்லை தொட்டோம் அப்படின்னா அந்த கல் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு தெரியல, அது நாங்கள் பெருசாக ட்ரை பண்ணலை. ஸோ அதை தவிர்த்து இங்கே காசி விஸ்வநாதர், அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மனோடது, அதுக்கப்புறம் ஜேஷ்டா தேவியோட கோவில். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த சைடு லிங்கோத்பவர் அவரோட சிலை இருந்தது. அதுக்கப்புறம் பிரம்மாவோட சிலை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா காலபைரவரோட கோவில். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்துட்டு நவகிரகங்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சந்திரனோட கோவில் இருந்தது. ஸோ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அகஸ்திய முனிவர் இங்கே இருக்கிற அரபலீஸ்வரரை பார்க்க வர்றதாகவும் இங்கே வர மக்களுக்கு அருள் புரியறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மதில் சுவர் ஃபுல்லாமே நிறைய சித்தர்களோட சிலை தான் இருந்தது. ஸோ கோவிலுக்கு வெளியில் நிறைய இந்த மலையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் விற்கிற அங்காடி நிறைய இருந்தது. நாங்களும் போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். அது வேணால் தனியாக நான் வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது எட்டுக்கை அம்மனோட கோவில் என்ட்ரன்ஸில் இருக்கோம் நாங்கள். ஸோ இந்த கொல்லிமலைக்கு பேர் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிற இந்த அம்மனுக்கு வந்து கொல்லிப்பாவை அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது. ஸோ அந்த பெயர் வந்ததுனால தான் இந்த மலைக்கும் கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்றாங்க. இந்த எட்டுக்கை அம்மனை தான் இந்த கொல்லிமலையோட வனதேவதையாக இவங்க வணங்கிட்டு வராங்க. எட்டுக்கை அம்மன் பார்த்திங்க அப்படின்னா 8 கைகள் கொண்டு இருக்காங்க. எப்போவும் ஒரு சந்தன காப்போடு தான் காட்சியளிக்கிறாங்க.
இவங்க இருக்க கோவில் கூட ஒரு குடிசை மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பனை ஓலையில வேயப்பட்ட ஒரு கூரையால் ஆன ஒரு குடிசை மாரி தான் இருந்துச்சு. இங்க மெயினா வேண்டுதலுக்கு வரவங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்து அத தீர்க்கிறதுக்காக இங்க வராங்க. எங்க கோவில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிலைகள்லாம் இருந்தது. நமக்கு யார் கூட மனஸ்தாபமோ, பிரச்சனையோ அவங்க பயன்படுத்தின அந்த துணிய எடுத்துட்டு வந்து அந்த சிலைகளுக்கு இவங்க செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் அத தவிர்த்து ஒரு சில செப்பு தகடு மாதிரியான ஒரு ஒரு சுருட்டு மாதிரி தராங்க. அதில் நம்மளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் எழுதிட்டு அதையும் வந்து ஒரு மணிக்கு அடியில் வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா 3 நாட்களுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். கோவிலுக்கு போகிற வழிகள் எல்லாமே நிறைய இந்த வீட்டு திருஷ்டிக்காக கட்டுற கிழங்கு வகைகள், வேர் வகைகள் இதெல்லாமே வித்துட்ருந்தாங்க. ஸோ கண் திருஷ்டிக்காக கட்டணும்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து வாங்கிக்கலாம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வனதுர்க்கை அம்மனோட ஒரு சின்ன கோவில் ஒன்று இருந்தது. ஸோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே திரும்ப வந்தாச்சு. இங்கே ஒரு அழகான ஒரு குளம் வேற இருந்தது. ஸோ வர வழியில் மேலே ஏறுறப்போ ஒரு சில பழங்கள்லாம் நாங்கள் அங்கே வாங்கினோம். நல்லா இருந்துச்சு ரொம்பவே. ஸோ இங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய பழக்கடைகள்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பலாப்பழம், அன்னாசி, மாம்பழம், அதுக்கப்புறம் செவ்வாழை இந்த மாதிரி எல்லாம் வாங்கினோம். இப்போ ஒரு பலாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 50 100 தான். ஸோ நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இப்போ வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் இருக்கோம். இப்போ தான் நட திறக்க போகிறாங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்கந்தாஸ்ரமம் கிளம்ப போகிறோம். ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வெளில வந்தாச்சு. இங்கேவே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவில் இருந்தது. பட் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ ஃபைனலி கந்தாஷ்டமம் வந்துட்டோம். உள்ளே வந்து முருகர் அம்மன் தான் பிரதான கடவுள். ஸோ அலறிப்பூ வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு பஞ்சமுக விநாயகர் இருந்தார். அதுக்கப்புறம் பஞ்சமுக அனுமான், தன்வந்திரி பெருமான், அதுக்கப்புறம் தாத்ரேய கடவுள், அதுக்கப்புறம் சொர்ண கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்தது. ஸோ அங்கே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சொர்ணம் சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா கந்தகுரு கவசம் வந்து இங்கே தான் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கோவில் அப்படின்றத விட ஒரு தியான மடம் மாதிரி தான் இருந்தது. ஆனால் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுவும் இந்த பௌர்ணமி டைமில் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் வந்துட்டு இது கொஞ்சம் மலை மேலே இருக்கிற ஒரு கோவில். ஸோ சூப்பராக இருந்தது வியூ எல்லாமே. இது வந்து இந்த கோவிலோட யாகசாலை. கோவிலுக்கு அப்படியே பின்னாடியே இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு யாகம்லாம் நடக்கும் போல். ஸோ எங்களோட ஷார்ட் ட்ரிப் சூப்பராக முடிஞ்சது. நல்லா தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லபடியாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு ட்ராவல் விலாகில் உங்கள் எல்லாரையும்
மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.